ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் லர்ன் கிராக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு மேலே ப்ரோ ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் அப்டேட் வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காண்டி எக்ஸ்க்ளூசிவாக போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் ட்ரெயினில் போயிட்டு வீடியோ எடுக்கலை. ஏன் அப்படின்னா, நான் போன டைம் ட்ரெயின் இல்லை, ராம்நாட்லேருந்து மண்டபத்துக்கு ட்ரெயின் இல்லை. அதனால தான் என்னால் ட்ரெயினில் போயிட்டு வீடியோ எடுக்க முடியல. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்னொரு நாள் போயிட்டு ட்ரெயினில் போயிட்டு ஃபுல்லாகவே எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ராமநாதபுரத்துலேருந்து இந்த மண்டபம் வரைக்கும் எலக்ட்ரிஃபிகேஷனுக்கான வேலைகள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த உச்சப்புள்ளி ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி அந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து புதுசாக போல்கள் எல்லாமே ஊண்டியிருக்காங்க. அந்த எலக்ட்ரிஃபிகேஷனுக்கான போல்கள் எல்லாமே ஊண்டி அதற்கான வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதான் உச்சப்புள்ளி ரயில்வே ஸ்டேஷன். உச்சப்புள்ளி ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த இதுகளில் எலக்ட்ரிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட வேலைகள் எதுவுமே பெருசாக நடக்கலை. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். சுற்றி ஃபுல்லாகவே பாருங்கள். நான் கரெக்டாக பைக்கில் போய்ட்டு தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஒரு ஸ்டேஷனுக்குமே போயிட்டு வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெளிவாக தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது வந்து உச்சப்புள்ளி ரயில்வே ஸ்டேஷனு. உச்சப்புள்ளி ரயில்வே ஸ்டேஷனில் எலக்ட்ரிஃபிகேஷனுக்கான வேலைகள் பெருசாக எதுவும் நடக்கலை. ஃபுல்லாகவே பார்த்துக்கிங்க. பட் உச்சப்புள்ளி ரயில்வே ஸ்டேஷனை தாண்டினதுலேருந்து அந்த போல்கள் வந்து ஊண்டியிருக்காங்க. எலக்ட்ரிஃபிகேஷனுக்கான போல்கள் எல்லாமே ஊண்டியிருக்காங்க. கரெக்டாக உச்சப்புள்ளி ரயில்வே ஸ்டேஷனை தாண்டின அதிலேருந்து கரெக்டாக பிறப்பன் வலசை ஊர் வரைக்குமே போல்கள் எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக வந்து ஊண்டியிருக்காங்க. பட் அந்த பிறப்பன் வலசையை தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பில் ஊண்டலை. அதுபோக அந்த மண்டபம் கேம்ப் இருக்குது பாருங்கள். அந்த மண்டபம் கேம்புக்கு கொஞ்சம் முன்னாடியிலேருந்து ஊண்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது பிறப்பன் வலசை அந்த ஊருக்கு பக்கத்தில் ஃபுல்லாகவே போல்ஸ் வந்து ஊண்டியிருக்காங்க. இந்த பிறப்பன் வலசையை தாண்டினதுக்கப்புறம் போல்ஸ் எதுவுமே கிடையாது. இடையில கேப் விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மண்டபம் கேம்பில் இருந்தால் வந்து போல்ஸை வந்து ஊண்டியிருக்காங்க. ப்ராப்பராக உங்களுக்கு வந்து கரெக்டாக ஊண்டியிருப்பாங்க. வரிசையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்னால் எந்த அளவுக்கு தெரிகிற அளவுக்கு போல்ஸ் தெரிகிற அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்திருக்கேன். பைக்கில் போயிட்டு அங்கங்கே இறங்கி எடுத்தனால தான் இப்போ இருக்குது. பட் ட்ரெயினில் போய் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக எல்லாமே தெரியும். நான் உங்களுக்கு அடுத்த டைம் ட்ரெயினில் போயிட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக லைனாக வந்து ஊண்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது உச்சப்புள்ளி சைடு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து அந்த பிறப்பான வலசையை தாண்டி இன்னொரு ஊர், இந்த மண்டபம் கேம்புக்கு இடையில உள்ள ஊர். இந்த சைடு பாருங்கள். இந்த சைடு வந்து போல்கள் எதுவுமே ஊண்டலை. அதுக்கப்புறம் இந்த இதை தாண்டினதுக்கப்புறம் மண்டபம் கேம்புக்கு பக்கத்தில் தான் வந்து போல்கள் எல்லாமே ஊண்டியிருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருக்குது. ரெண்டு சைடுமே எம்டியாக தான் இருக்குது. பிறப்பன் வலசை ஊர் வரைக்கும் மட்டும்தான் ஊண்டியிருக்காங்க. இந்த சைடு ஊண்டலை. இது வந்து பிறப்பன் வலசை ஊரை தாண்டி உள்ள ஊர். அந்த சைடு உள்ள ஊர்லேயுமே ஊண்டலை. கரெக்டாக மண்டபம் கேம்புக்கு கொஞ்சம் முன்னாடியிலேருந்து தான் வந்து ஊண்டியிருக்காங்க. இப்போ நான் அதுக்கு அடுத்து உங்களுக்கு மண்டபம் கேம்புக்கு போயிட்டு காமிக்கிறேன். இப்போ இதுக்கு அடுத்து மண்டபம் கேம்ப்பு தான். இப்போ நான் நிற்கிறது வந்து மண்டபம் கேம்போட ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி நிற்கிறேன். பாருங்கள், மண்டபம் கேம்பு ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஊண்டியிருக்காங்க. போல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஊண்டியிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியிலேருந்து தான் மண்டபம் கேம்ப் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியிலேருந்து தான் திரும்ப வந்து போல்கள் எல்லாமே ஊண்டியிருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் லாங்கில் தான் ஊண்டியிருக்காங்க. இடையில போல்ஸ் இன்னுமே ஊண்ட வேண்டியது இருக்குது. பட் ஆனால் அந்த சைடு பிறப்பன் வலசைக்கு முன்னாடி வரைக்குமே கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஊண்டியிருந்தாங்க. இப்போ பாருங்கள், இந்த சைடு ப்ராப்பராக ஊண்டியிருக்காங்க. பட் இடையில ஒரு சில இடங்களில் இடையில இன்னும் போல்ஸ் ஊண்டுற மாதிரி இருக்குது. இந்த மண்டபம் கேம்பை தாண்டினதுக்கப்புறம் பெருசாக எங்கேயுமே போல்ஸ் எதுவுமே ஊண்டலை. அந்த சைடில் எலக்ட்ரிஃபிகேஷனான வேலைகள் எதுவுமே நடக்கலை. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது எல்லாமே மண்டபம் கேம்புக்கு பக்கத்தில் தான். மண்டபம் கேம்போட ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி உள்ளது. அந்த இடத்துல மட்டும்தான் வேலைகள் நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இன்னும் பெருசாக எதுவும் வேலைகள் நடக்கலை. ரயில்வே ஸ்டேஷனில் எலக்ட்ரிஃபிகேஷனுக்கான வேலைகள் இன்னும் பெருசாக ஆரம்பிக்கலை. இனிமேல் தான் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மண்டபம் கேம்ப் வரைக்கும் தான் போல்கள் ஊண்டியிருக்காங்க. அதை விட்டு தாண்டிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே போல்ஸ் ஊண்ட கிடையாது. அந்த புதிய பாம்பன் பாலத்தில் மட்டும் தான் ஊண்டியிருக்காங்க. மித்தபடி வேறு எங்கிட்டும் அதற்கான போல்ஸ் ஊண்டலை. இனிமேல் தான் ஊண்டுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி எலக்ட்ரிஃபிகேஷன் வேலை எல்லாத்தையுமே டிசம்பர் லாஸ்ட்டோடு முடிச்சிடும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் முடியலை. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்க மாதிரி தெரியுது. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு இன்னொரு நாள் ட்ரெயினில் போயிட்டு எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் அப்டேட்டை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி மக்களை. மீண்டும் உங்களை அடுத்த நல்லது ஒரு மாசான வீடியோன்னு சொல்கிறேன். நன்றி, பாய்.